கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவை பாதை நாட்கள்ல நாம் வந்திருக்கிற இந்த விசேஷமான 5வது வார வெள்ளிக்கிழமை செபத்திற்காக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் தேவன் இந்த நாளிலே ஆசீர்வதித்து நடத்துவாராக. அவருடைய கருத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் கூட ஆராதனை செய்கிறதற்கு முன்பதாக துவக்க பாடலாக பாடல் புத்தகத்தில் 143வது பாடல் பாட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. இது ஜபத்தோட்ட கீதங்கள் இருக்குதா? ஜபத்தோட்ட கீதங்கள்ல 143வது பாடல். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஓ ஆண்டவரே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவனை நோக்கி எங்கள் தாகத்தை தீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆமென். Thank you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளவன் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதிய மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. Praise the Lord. நம் ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறேன், வாஞ்சையோடு வந்திருக்கிறேன், விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன், நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாருமே கண்களை மூடி சொல்லுங்க. இயேசுவே, உடைய ரத்தத்தினாலே கழுவுங்க. இயேசுவே, எங்களை மன்னிங்க. இயேசுவே, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவே, எங்களுக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவே, எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
தாவீது இப்படியாய் செபித்தார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவரே. For the psalmist David prayed that in the dawning noon I will lift up my hands and praise. சங்கீதம் 34:1 சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னார் For ஆண்டவரே. in Psalms we read that I will exalt the Lord forever. அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லி தாவீது உம்மை துதித்தார் ஆண்டவரே. David prayed telling that his praise will continuously be on my lips. ஆண்டவரே, நாங்களும் உம்மை துதிக்க ஆராதிக்க இந்த மத்தியான வேளையில வந்திருக்கிறோம் சுவாமி. Lord, and even in this afternoon time we have come to praise and worship your name. பிரயாசப்பட்டு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை ஆண்டவரே உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We send to all the brothers and sisters and each and everybody who have come here with a lot of obstacles. தாய்மார்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் We ஆண்டவரே. bless all the mothers who have come here. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் We ஆண்டவரே. give you tons of praise for all those who are coming. தாகமுள்ளவர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம். Oh Lord, we have come with people of thirst. எங்கள் எல்லா விதமான தாகத்தை தீர்த்து ஆண்டவரே, சுகபலத்தை தாங்க ஆண்டவரே. May you quench all our thirst and may you give us healing. இந்த ஆன்லைன்ல ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாக Facebook வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We send and pray for each and everybody, brothers and sisters and all the servants of God who watch this prayer online. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you bless, guide and protect each and everybody who share and subscribes to our channel. இந்த நாள்ல எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த ஒவ்வொரு ஜெபத்தையும் மாலை வேளை ஜெபத்தையும் விசேஷமாய் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord, may you bless each and everybody and all the prayers that has been conducted on this day. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் We தருகிறோம். give all the glory, honor and dominion. இந்த நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Bless, guide and give absolute health to all those who are celebrating their birthdays and wedding days. ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. May you bless and lead them. துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். Giving you all the glory, honor and dominion. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. வாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல காத்து வருகிறார். ஆகவே தான் இந்த வேளையில தாகமுள்ளம் என்ற தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மத்தில பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறபடியால இரண்டாவது ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றுகிற ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். ஒரு பாடல் புஸ்தகத்திலே 134வது பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறார்? என் நாமத்தில் எங்கே இருவர் மூவர் கூடுகிறீர்களோ அங்கே நான் வருவேன், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த பாடலை நம்ம எல்லாரும் எடுத்து பாடினாங்களா? 134வது பாடல். தேங்க்யூ லார்ட். நன்றி சப்பா, நன்றி. ஆமென். கரங்களை தட்டுங்க. ஜோரா. எஸ். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ஆமென் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இதனாலே நம் கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார் நம் எண்ணங்களை ஏக்கங்களை நிறைவேற்ற நம் மத்தியிலே வந்திருக்கிறார் நம்ம தேவனை துதித்து பாடுவோம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் ஆமென் கரம்பிடித்து நடத்திடுவார் என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவார் நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவார் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுது சுகம் தருவார் நம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் ஆமென் நொடி பொழுதே சுகம் தருவார் சுகம் தருவார் பிரியனெல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே பேய்களெல்லாம் நடுநடுங்கும் இயேசு பெரியவர் திருமுன்னே ஆகவே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் இன்று கைதட்டி நாம் பாடுவோம் இப்போ கைதட்டி நாம் பாடுவோம் இன்று கைதட்டி நாம் பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு யாருன்னா ஒருத்தர் ரொம்ப நெருங்கினவங்க நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்க நமக்கு நிம்மதி கொடுக்குறவங்க நமக்கு நல்லதையே செய்யறவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எவ்வளோ சந்தோஷம் இல்லையாமா ஆமென் இவ்வளவு சந்தோஷம் அதே நேரத்துல ஒரு சிலர் வந்தா ஐயோ இவங்க வந்தா வேதனை தான் கண்ணீர் தான் துக்கம் தான் நமக்கு மன நிம்மதியே இருக்காது அப்பேற்பட்டு யாருன்னா வந்துட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அண்ணா இருக்கிறீங்களா எங்க ஏன் இயேசுராஜா நம்ம மத்தியில வந்திருக்கிறார் அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா சந்தோஷத்தோடு இருக்கணும் கொண்டாட்டத்தோடு இருக்கணும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் என்னன்னா வசனம் சொல்லுது என் நாமத்தில் இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கவோ வார்த்தைகளை கேட்கவோ நீங்க எங்க வந்திருக்கிறீங்களோ துதிக்க வந்திருக்கலாம் ஆண்டவருக்கு கிவ் தேங்க்ஸ் பண்ண வந்திருக்கலாம் ஜெபிக்கிறவங்களுக்காக அநேக காரியங்களை கொடுக்கவோ ஜெபிக்கவோ வந்திருக்கலாம் உங்க எல்லார் மத்தியில நம் தேவன் இருக்கிறார் அல்லேலூயா அப்ப நம்ம மத்தியில தேவன் வந்திருக்கிறபடியால அவங்களை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வரவேற்கலாமா நல்லவரே வல்லவரே போதுமானவரே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் என்று சொல்லி பாருங்க எஸ் 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 துதிங்க துதிங்க ஆமா துதிங்க துதிங்க வாய் திறந்து ஜோர துதிங்க தேங்க் யூ நன்றி நன்றி தேங்க் யூ நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ராஜா துதிகளை மத்தியிலே வாசம் செய்கிறவரே எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிறவரே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் மத்தியில வந்து கண்ணீரை துடைக்கிறவரே எண்ணங்களை ஏக்கங்களை எல்லாம் இந்த நாளில் நிறைவேற்றுகிறவரே உமக்கு நாங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேவனை துதித்து மகிமைப்படுத்தின நம் ஒவ்வொருவரும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு பாருங்க ஒரு blessing word ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனம் ஸ்டே வித் ஜீசஸ் ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு பாருங்க சங்கீதம் 47:1 Psalms 47 verses 1 Clap your hands, all you people. Mm. Shout to God with a voice of triumph. ஆமென் எஸ் சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிங்கள். ஆமென் ஆமென் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன்
ஆண்ட சமூகத்தில் வந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? சும்மா இருக்க கூடாது, கம்பீரமாய் துதிக்கணும். கம்பீரமாய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம தெரிந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு பிளெஸிங். சகல ஜனங்களே வந்திருக்கிற அருமையான தாய்மார்களே, உங்க எல்லாருக்கும் தேவன் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுமா? கம்பீர சத்தத்தோடு தேவனை ஆர்ப்பரித்து துதித்து பாடி மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையில நம்ம கண்களை மூடி அநேக கருத்துக்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம தேவன் வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்ல தேவன் இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். காலையில் எழுந்தவுடன் பா, என் கண்களை திறந்து உம்மை பார்க்க வச்சிரே, என் கால்களை இந்த பூமியில படிய வச்சிரே, உமக்கு நன்றி. என்னை சுவாசிக்க வச்சிரே, உமக்கு நன்றி என்று சொல்லிதானே ஒவ்வொருத்தரும் எழுந்திருக்கிறோம். அதை தேவன் அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே விசேஷமாக நம்ம ஜெபிக்கிற கருத்துகள் இங்க எழுதி கொடுத்திருக்கிற கருத்துகள் இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதிலே முக்கியமாக கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அதுல முக்கியமாக இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியக்காரர்களுக்காகவும், அவங்க ஊழியங்களுக்காகவும், அவங்க தேவைகளுக்காகவும், அவங்க மனைவி பிள்ளைகளுக்காகவும், அவங்க நடத்துகிற எல்லா காரியங்களும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க என்று சொல்லி நம்ம இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுவார். தேங்க்யூ. மத்தவங்க தயவு செய்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அருமையான வேலைக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர்மார்களையும் பாதிரிமார்களையும் கன்னியாஸ்திரிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிஷப்மார்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு எவாஞ்சலிஸ்டுக்காக ஸ்தோத்திரம், டிவி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், கடித ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். வீடுகள் தோறும் வந்து ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு எவாஞ்சலிஸ்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, மிஷனரிமார்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபை ஊழியர்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபையை நடத்துகிற பாஸ்டர்மார்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கான்வென்ட்டை இயேசுவின் நாமத்தினாலே நடத்துகிறவர்களை கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நடத்தும்படியாய், சபை தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கும்படியாய், சபை மக்கள் தேவைகள் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீதாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரர்களை நீரை பலப்படுத்தி பாதுகாத்து ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவர். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு எல்லா ஊழியக்காரர்களும், அவங்க மனைவிகளும், அவங்க பிள்ளைகளும், அவங்க ஆராதனை கூடாரங்களையும், இது ஒவ்வொரு திருச்சபைகளும், பாதிரிமார்களும், சிஸ்டர்ஸ்களும், இதை எடுத்து நடத்துகிற எல்லா பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் நிரப்பி பலத்த காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து இல்லாமையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்காக நமக்கு தெரியுமா, அவை ஒவ்வொன்று நினைச்சு 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 நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த நாட்களிலே கொஞ்சமாய் விலைகள் இருக்கிற எல்லாமே என்ன ஆயிட்டு இப்போ ஜாஸ்தியான விலைகள் ஆயிட்டு இருக்குது இல்லைங்களாமா. இன்னைக்கு 10 ரூபாய் இருக்குது, 20 ரூபாய் இருக்குது, 20 ரூபாய் இருக்குது, 30 ரூபாய் இருக்குது. அப்படி எல்லாமே விலை உயர்வு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. ஆகவே எல்லாவற்றுக்காக தேவனுடைய ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே, எங்கள் இல்லாமல் இருந்து எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி இந்த தேசத்துக்காக முக்கியமாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்தின் மேலும் உடைய கரங்களை வையுங்க ராஜா. எங்க தேசத்தின் தேவைகள் மேலும் உடைய கரங்களை வையுங்க ராஜா. எந்தெந்த தேசங்கள் என்னென்ன வன்முறைகள் நடந்து கொண்டிருக்குது என்று உங்களுக்கு தெரியும் ஐயா. அப்பா, எங்க தேசத்துக்கு சமாதானத்தை தந்து ஏழை ஜனங்கள் ஆண்டவரே சாப்பிட உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க தகப்பனே. இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் இல்லாமலே இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அவர்கள் மேலெல்லாம் மன இறங்குங்க ராஜா. என் கர்த்தர் நீ சிறுமையானவர்கள் மேல் இறங்குகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. அப்ப சிறுமைப்பட்டவர்கள் மேல் நீ ஆண்டவரே உம்முடைய மன கண்களை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்க தேசத்தில் இருக்கிற கலவரங்களை எல்லாம் மாற்றி சமாதானத்தின் ஆவியை தந்து எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம் மத்தியில் இந்த நாளிலே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு மகள் கிரேஸ் ஆஞ்சனா லூயிஸ் அவங்க ஜெபம் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வருகிற நாட்களிலே எக்ஸாமே, இந்த எக்ஸாம் ஹாலிடேஸுக்காக படிப்புக்கென்று இந்த நாட்களை கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த மக்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கவும், இதோ இந்த நாளிலே இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா தேவைகளை
கர்த்தர் சந்திக்கணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு திருப்பு கொடுத்து மகள் ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்தை உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்கள், ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு இடங்களும் கர்த்தர் நீர் எங்களுடைய தேசத்தை ஒரு விசியாக கண்ணோக்கி பாருங்க. தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு அநியாயங்கள், ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொரு பிரச்சனைகளும் இதற்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தால கர்த்தர் நீர் அவர்களை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு ஆவிகளையும், ஒவ்வொரு மனிதர்களையும் இயேசுப்பா நீரை சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த எங்களுடைய தேசத்தை நடத்த கர்த்தர் நீர் உதவி செய்வதற்காக தேசத்தை நோக்கி வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு வாரமுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இது மூலியமாக இனிமேலும் எந்த குடும்பத்திற்கும் இல்லை, எந்த ஜனங்களுக்கும் ஆபத்து வராத சேவத்தை எங்களுடைய தேசத்தின் மீது நீர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். ரத்த கோட்டைகள்ல ஒவ்வொரு ஜனங்களையும் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொருத்தரும் காப்பாற்றப்படுவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களும், எங்களுடைய தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் கரங்களை கொடுக்கிறோம். நீரை எங்களோடு இருந்து பாதுகாத்து வழிநடத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தினால ஒரு விஷயம் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபித்து நன்றி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தேசத்துக்கு நாம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எங்கோ கலவரம் நடக்குது, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க கூடாது. அடுத்த நிமிஷமே நம்ம தேசங்களுக்கு சேதங்கள் வரக்கூடும். ஆகவே ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை நல்லா வச்சிருக்கிறீரே ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற பாலனிட்டு இருக்கிற அந்த தேசங்களுக்கு நீ கிருபையை கொடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமத்தில பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தாக இந்த நாட்களிலே எக்ஸாமினேஷன் பிள்ளைகளுக்காக ரொம்ப நம்ம கருத்தாகவும் உருக்கமாகவும் ஜெபிக்கணும். இந்த நாட்களிலே SSLC பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல செகண்ட் PUC பிள்ளைகளுக்கும் நடந்து இருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபையா இருக்கணும். ஆண்டவரே, படித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் போதுமான ஞானத்தை தாங்க. இந்த நாள்ல பயத்தினால அந்த பிள்ளைகளுக்கு ஜுரமோ பலவீனங்களோ எதுவும் தாக்காதபடிக்கு ஒரு ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இதற்காய் பிரயாசப்படுகிற தாய் தகப்பன் எல்லா பிரயாசங்களும் நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து எக்ஸாமினேஷன் நடந்த பிள்ளைகளுக்காகவும், எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், ரிசல்ட்டுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற ஜான்சி இதை ரெனிட்டா அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, எக்ஸாமினேஷன் எழுதுற எல்லா பிள்ளைகளுக்கும், எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இதை முக்கியமாக கரெக்ஷன் பண்ற எல்லா டீச்சர்ஸ்மார்களையும் நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு திருப்ப கொடுத்து மகள் ஜெபம் பண்ணிட்டோம். Thank you Lord. எசப்பா ஸ்தோத்திரம் ராஜா, எசப்பா நாமத்துக்கு கோடி நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, ராஜா. நன்றி அப்பா. நீருக்கு எல்லாரும் கூடி நம்ம ஜெபிச்சிருக்கு போடாம நன்றி அப்பா, நன்றி அப்பா. கூடி நீங்க இருப்பீங்க நம்புகிறேன் ராஜா. நாமத்துல இருங்க ராஜா. எஸ்பெஷலி ராஜா எஸ்பா 10th ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஆசீர்வதிக்கணும் ராஜா. எஸ்பா நீங்க தான் ராஜா எஸ்பா கைப்பிடிச்சு நீங்க எழுதணும் ராஜா. எஸ்பா படிச்சுக்கிறாங்க ராஜா. எஸ்பா அதே பேப்பர்ல நீங்க கிருபை செய்யணும் ராஜா. எஸ்பா ராஜா எஸ்பா இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சிருக்குது ராஜா. எஸ்பா அந்த கரெக்ஷன் போற பேப்பர் டீச்சர் கரெக்ஷன் பண்றாங்க ராஜா. நீங்க கைப்பிடிச்சு நீங்க கரெக்ஷன் பண்ணணும் ராஜா. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி இருக்காங்க. எல்லாரும் பாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் கிருபை செய்யணும் ராஜா. நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. எஸ்பா எல்லா ஸ்டூடண்ட்ஸ் ஆசீர்வதிக்கணும். எஸ்பா இந்த பண்ண பண்ண கூடாது ராஜா. எஸ்பா நீங்க தான் கூடி நீங்க எப்பங்க நம்புகிறேன் ராஜா. எஸ்பா இந்த படிக்கிற நாட்கள் அவங்களுக்கு வேற எதுவுமே டைவர்ஷன்ல போக கூடாது ராஜா. மொபைல் எதுவுமே அவங்களுக்கு கூடாது ராஜா. டிவி எது பார்க்க கிருபை செய்யணும் ராஜா. அவங்க எல்லாமே அவாய்ட் பண்ணி நல்லபடியா படிச்சு பாஸ் ஆகணும் ராஜா.
ராஜா. நீங்க இருப்பீங்க நம்புகிறேன் ராஜா. ஒரு ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கணும் மிஸ்பா. செகண்ட் பியூசி எழுதுற பசங்க ஆசீர்வதிக்கணும். அவங்க நல்லபடியா படிச்சு பாஸ் ஆகணும் ராஜா. மிஸ்பா டிகிரி பசங்க யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிக்கணும் அவங்களையும் ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் எழுத போறோம் அவங்களையும் ஆசீர்வதிக்கணும் ராஜா. எல்லா டீச்சர்ஸுமே ஆசீர்வதிக்கணும். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்து கொடுக்குறாங்க ராஜா. மிஸ்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யணும் ராஜா. ஆசீர்வதிக்கணும் ராஜா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். தொடர்ந்துமா எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்தட்டும். ஹல்லேலூயா. இந்த வேளையில நம்ம மத்தியில அநேக ஜெப கருத்துக்கள் வந்திருக்கிறது. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வேளையில கர்த்தர் நம்ம மத்தியில பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். ஒவ்வொரு பேரை படிக்கும் போது நீங்க அவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் எழுங்க. அந்த ஸ்தோத்திரமே அவங்களுக்கு பெரிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் தேவ பலனையும் கொடுக்க நல்லதா இருக்கிறது. அந்த வேளையில அந்த ஆண்டி லில்லிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க சிக்னஸ்க்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அவங்க அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே சகோதரி லில்லிக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க. கர்த்தர் இருக்கிற ஸ்வெல்லிங் எல்லாவற்றையும் மாற்றுங்க. கர்த்தர் கடவுள் அந்த மகளோடு கூட இருந்து காத்து நடத்தட்டும் ஆண்டவரே. அதே போல மகேந்திரன் என்ற சகோதரனுக்கு ஸ்ட்ரோக் ஆயிருக்கிறதாம். அந்த மகனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீங்க தொடுங்க என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தயவுசெய்து எல்லாம் கண்களை மூடுங்க. இந்த பேர்களை சொல்லும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கோ இருக்கிறாங்க எனக்கு என்ன நினைக்காதீங்க. உங்க ஜெபம் அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும். பசங்க எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். அதே போல பிரசாத் குமார் அந்த சகோதரனுக்கு ஜாப் வேணும் என்று கேட்டிருக்கிறாரு. இந்த ஜாப் இன்டர்வியூக்காக போயிருக்கிறாரு. அது நல்ல முறையில் நடக்கணும் என்று ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே பிரசாத்துக்காக ஸ்தோத்திரம். ஜாப் இன்டர்வியூல ஒரு நல்ல ரிசல்ட் மகனுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். புளோமினா என்ற சகோதரிக்கு பென்ஷன் தடைப்பட்டிருக்கிறது. அந்த பென்ஷன் தடைகளை கர்த்தர் மாற்றி அந்த மகளுக்கு வர வேண்டிய எல்லா பணங்களும் கர்த்தர் கிடைக்கட்டும் என்று சொல்லி அந்த குடும்பங்களை சமாதானம் கிடைக்கட்டும் என்று சொல்லி அப்பா சகோதரி புளோமினாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஐயா உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. புளோமினா சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். அந்த மகள் கண்ணீரை தொடையுங்க ஆண்டவரே. இல்லாமைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த மகளுக்கு தேடி வர வேண்டிய எல்லா பணங்களும் வர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல அதான் ஆண்டோ ராதிகா அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கிய வேணும் என்று சொல்லி அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே ஆண்டோவும் ராதிகாவும் கருத்துல புகடுகிறோம் ஆண்டவரே. பிள்ளை கருவினால நிரப்புங்க ராஜா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே தாய் தகப்பன சாபங்களோ எதுவும் அந்த பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு ஒரு ரத்த கோட்டைக்குள்ள அந்த பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. அற்புதத்தை கர்த்தர் காண்பிக்க உதவி செய்யுங்க ராஜா. அதே போல ரஞ்சித் குமாருக்கு சிக்னஸ் ஆயிருக்கிறது. அவருக்கு அவர் ஆபரேஷன் ஆயிருக்கிற அந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ரஞ்சித் குமாருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த மகளை தொடுங்க தகப்பனே. அந்த மகனை ஆசீர்வதிங்க ஐயா. ஆபரேஷன் பரிபூர்ண விடுதலை அந்த மகனுக்கு தந்து ஆசீர்வதித்து நடத்துங்க தகப்பனே. ராதிகா அந்த சகோதரிக்கு கூட ஆசீர்வதிக்க போகிறோம். அந்த மகனுக்காக ராதிகா அருண் இந்த குடும்பத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வீட்டில் நடந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. மனைவி பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க கொடுக்கிற ஒவ்வொரு கர்த்தரிக்காய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எழுதியிருக்கிற எக்ஸாமினேஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அதே போல குமாரி அம்மாக்கு இருக்கிற சிக்னஸை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சிக்னஸையும் மாற்றுங்க ஆண்டவரே. கை கால்களுக்கு நல்ல வலிமையை தாங்க தாயாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல வசந்தி அம்மாக்கு இருக்கிற சிக்னஸுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே வசந்தி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சிக்னஸை மாற்றுங்க கர்த்தர். மகளை பரிபூர்ண விடுதலைனாலே நிரப்புங்க. அதே போல ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதானே அன்பு மகள் ஷீலாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரே பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே கடந்து சென்றிருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு நல்ல குட் ரிசல்ட்டோடு கூட அந்த மகள் வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல சாந்தி அம்மாவை கருத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அந்த வீட்டு தேடி வர வேண்டிய பணங்கள் வர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெசி அம்மாக்காக ஸ்தோத்திரம். அந்த அம்மாவின் கால் வலிகள் வீக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற
டென்ஷனை மாற்றுங்க, பிரமிளா டென்ஷனை மாற்றுங்க தகப்பனே. அந்த வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. கச்சமக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகங்களாய் என் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நீ மாற்றி கொண்டிருந்தமைக்காக உமக்கு நன்றி. எல்லா ஆபத்துகளையும் மாற்றி போட்டமைக்காக உமக்கு நன்றி. இந்த சமூகத்தை தேடி வரும்படி கிருபை செய்கிறேன், அதற்காக நன்றி ராஜா. மகள்கள் ரீட்டா ரீனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க தகப்பன் இயேசுராஜாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகன் தந்தை ஆண்டவரே இல்லத்திலே வந்து சேர தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளோடு கூட வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே தார்த்தி தாஸ் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க தகப்பனே. கால் வீக்கங்களை மாற்றுங்க, வயிற்று பாகத்தை தொடுங்க ஆண்டவரே. அப்பா வீட்டின் தேவைகளை சந்திங்க. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கடன்களை கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. அந்த பிள்ளைகள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே கடன்பட்ட பிள்ளைகள் மேல் மன இறங்குங்க ராஜா. வாங்கின கடன்கள் திருப்பி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் மனம் இறங்குங்க தகப்பனே. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வீடை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை தாங்க ஆண்டவரே. விற்க வேண்டும் என்று விற்க வேண்டும் வீடுகளை நல்ல ஆண்டவர் அமௌண்ட்டுக்கு விற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கட்டப்படாத வீடுகள் கட்டப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே சின்ன சின்ன பிசினஸ்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பிசினஸை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னைக்கு எவ்வளவு இல்லாமைகள் இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், கேப் டிரைவர் ஆகட்டும், ஆட்டோ டிரைவர்கள் ஆகட்டும், பஸ் டிரைவர்கள் ஆகட்டும், ட்ரெயின் டிரைவர் ஆகட்டும், ஏரோப்ளேன் ஓட்டுறவர்கள் ஆகட்டும், டூ வீலர்கள் ஓட்டுறவர்கள் ஆகட்டும், எல்லா டிரைவர்ஸ்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாருக்கும் ஒரு உயிர் சேதங்கள் ஆகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்கிறமைக்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றிகளை செய்கிறோம் தகப்பனே. ராஜா உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா, என் தேவைகளை சந்திக்க மாட்டாங்களா என்று சொல்லி அவளோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ராஜா. முக்கியமாக இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, சகோதரி சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமோ அதை இயேசுவின் நாமத்தினால நிறைவேறட்டும் தகப்பனே. என் கர்த்தர் செய்வீர் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. நீ சொல்ல ஆகும் ஐயா. நீ கட்டளை நிற்கும் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீரே. பிள்ளைகள் விசுவாசத்தை பார்த்து ராஜா நீர் அற்புதத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் இதை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையில் எல்லா விண்ணப்பத்தையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. சுகராலும், பிபியாலும், தைராய்டாலும், கேன்சராலும் ஆண்டவரே, ஒரு சின்ன பல்வலி, ஒரு சின்ன தலைவலி ஆண்டவரே, நரம்புகள், எலும்புகள், சதைகள், ரத்த குழாய்கள், நிறைய பேருக்கு இந்த நாளில கிட்னி ஃபெயிலியர் இருக்குது. நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வாரிகோஸ் வெயின்ஸ் வந்திருக்கிறது. கால்கள் வீக்கம், முட்டி நோய்கள் எல்லாவற்றிலிருந்து என் கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் பாடுகளில் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மீட்டு ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்க போகிறோம் ஆண்டவரே. வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்காய் வைத்திருக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தைகளுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். முக்கியமாக தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய கரம் ஜெபித்த யாவர் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. கண்களை மூடி விசுவாசத்தோடு என் விண்ணப்பத்தையும் தேவன் கேட்கட்டும், என் பலவீனங்களையும் மாற்றட்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை தாங்க ராஜா. திருமணம் ஆகாத அருமையான என்னுடைய ஒவ்வொரு வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் நல்ல வரங்களை தாங்க சுவாமி. என் கர்த்தர் நீரே செய்வீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே எங்க எல்லா ஜெபங்களும் இந்த கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் தேவன் எனக்கு செய்வார் என்று ஜெபித்த யாவர் ஜெபத்தையும் கேட்டு தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். Thank you Lord. Thank you Jesus. செய்திக்கு முன்பாக உங்கள் பாடல் புஸ்தகத்தில் 174வது பாடல், உன் நாமம் உயரணுமே, உங்க அரசு வர வேண்டுமே,
அப்பா பிதாவே உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த பாடல் புத்தகத்தில் இருக்கிற 174வது பாடல், சாங் நம்பர் 174. Thank you Lord. Thank you Lord. நன்றி தகப்பனே. அம்மாப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாமம் மாத்திரம் உயரணும் ராஜா. நன்றி. பிதாவே பரலோகத்தின் தந்தையே விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா பிதாவே சொல்லுங்க. அப்பா பிதாவே அப்பா அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாரும் ஐயா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எமக்கு தாரும் ஐயா. எனக்கு தாரும் ஐயா. பிறகுற்றம் மன்னித்தும் ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா சோதிக்கும் சாத்தானை சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாரும் ஐயா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாரும் ஐயா. எமக்கு விடுதலை தாரும் ஐயா. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆமா. என் அப்பா பிதாவே பிதாவே அப்பா
ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லு, என் விருப்பம் இல்ல ஆண்டவரே, எங்க ஆளுகை இல்ல ஆண்டவரே, எங்க விருப்பமோ எதுவுமே இல்ல ஆண்டவரே, உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே, உங்க அரசு வரணும் ஆண்டவரே, என் வீட்டுல வரணும், எங்க செய்கைகளே வரணும், எங்க சொல்லுல வரணும் ஆண்டவரே. எங்களுடைய விருப்பங்கள் எதுவுமே இல்லை, உங்க விருப்பம் தான் எங்க விருப்பமா மாறணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம், ஜெபித்தோம், துதித்தோம், தேவனுக்கு நன்றி சொன்னோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். சிந்தனையை சிதறடிக்கிற எல்லாவித பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே போ என்று அகற்றுங்க. கர்த்தர் நமத்திலே வார்த்தை கொண்டு பேசுவார். நம் தேவன் நமத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. Thank you. Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. இந்த பைபிள் சாம் எடுத்து வச்சுக்க. சாம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. நாம் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை சிலுவையில இருந்து ஆண்டவர் இயேசு பேசினதான ஒவ்வொரு வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அதை நாம தியானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாருமாய் நேரடியாக செய்திக்கு போகுவோம். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறபடினாலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். The Gospel according to St. John Gospel 19th chapter 28th verse. யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவர் சிலுவையிலிருந்து பேசின அந்த முத்தான வார்த்தைகளில 5வது வார்த்தையை இன்றைக்கு தியானித்து நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எதற்காக இந்த வார்த்தைகளை சொன்னார், ஏன் அவர் சொன்னார், எப்படிப்பட்ட ஆறுதலுக்காக இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்த்து நாம ஜெபம் பண்ணுவோம். Jesus knew that by now everything has been completed, and in order to make the scripture true, he said, I am thirsty. Amen. Hallelujah. Praise the Lord. படிங்க, தமிழ்ல படிங்க. 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம், அதுல 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. சரி, ஒருத்தர் படிங்க. ஜெசிமா படிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. அதன் பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலே கேள்விப்பட்ட எல்லாமே செய்து நான் முடித்து விட்டேன் என்று சொல்லி இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தேவனுடைய வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. முடிந்தது என்று சொல்லிவிட்டாரே, மறுபடியும் இன்னொரு வாட்டி முடிந்தது என்று சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் வரும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஆதி காலம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கையில ஒப்பு கொடுத்தாரோ அந்த காரியங்களை செய்து முடித்தேன் என்று சொல்லிதான் இங்க சொல்லுகிறார். வேத வாக்கியங்கள் சொல்லுகிற பிரகாரம், அல்லேலூயா, வேத வாக்கியங்கள் சொல்லுகிற பிரகாரம் இவர் வழியாக என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகுதான் இங்க வேத வாக்கியங்கள் நிறைவேறினது என்று சொல்லி அவர் ஆத்ம தாகத்தோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தை தாகமாயிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையில 2 ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இயேசுக்கு தாகம் வந்துச்சா? ஆமா. அவர் முழுக்க முழுக்க மனிதனாய் இந்த உலகத்திற்கு 100% மனிதனாய் வந்தார். 100% அவர் தேவனாய் இருக்கிறார். அவர்தான் சகலமும், அவரால் தான் எல்லாமே உண்டானது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தாகம் எதற்கு அப்படின்னு சொன்னா, நீங்க 53வது 54வது ஏசாயா புத்தகத்திலலாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அங்க பைபிள் சொல்லுகிறது, அவர் அதாவது அவருடைய நாவு
மேல் உதடோடு கூட ஒட்டி கொண்டது என்று சொல்லி இந்த சிலுவை பாதை நாட்கள்ல இந்த 14 ஸ்தலங்களை படிக்கும் போது அதை ரொம்ப தெளிவோடு கூட சொல்லுவாங்க. இந்த நாக்கு மேல் உதடோடு கூட ஒட்டி கொண்டது மத்திய வேளை, அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில, அதாவது 12 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், அதான் எபிரேய பாஷையில சொல்லுகிறது 3ஆம் மணி நேரம் 6ஆம் மணி நேரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த 6 மணி நேரமும் அவர் சிலுவையில வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில தங்கினார் என்று அடிக்கடி இந்த வார்த்தைகளை உங்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஞாபகப்படுத்திக்கணும், எனக்காக தான் ஆண்டவர். சொல்லுங்க, யாருக்காக? எனக்காகவே, என் குடும்பத்திற்காகவே, என் சபைக்காகவே, எங்கள் சபை மக்களுக்காகவே, மூப்பர்களுக்காகவே, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களின் பாவ சாபங்களை நீக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை அடைந்தார் என்று சொல்லி. ஆகவேதான் ஒருவேளை அந்த தாகத்தினாலே அவர் தாகமா இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். அதனாலதான் பாருங்க, அங்கிருந்த எல்லா ராணுவ வீரர்களும் அவர் தாகமா இருக்கிறது என்று சொல்லி காடியை தோய்த்து அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதையும் தேவன் ருசி பார்த்தார். அல்லேலூயா. ஏன்னா ஏன் அந்த கசப்பை அவர் ருசி பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அந்த தாகத்துக்காக. ஏன் அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கசப்பான காடியை சாப்பிடக்கூடாது, கசப்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, கசப்பான காரியங்களை செய்யக்கூடாது, கசப்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, கசப்பான குடும்ப வாழ்க்கையில நடத்தக்கூடாது என்று சொல்லிதான் அந்த கசப்பை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்துல 2வது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்கள் மேல் அவர் ஆத்ம தாகத்தோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என்னது தாகம்? 2வது ஆத்ம தாகம். சரீர தாகம் ஒன்று, ஆத்ம தாகம் ஒன்று. ஆக இந்த தாகத்தோடு தான் ஆண்டவர் முதல் வார்த்தையாக, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. வாஞ்சையோடு தாகத்தோடு கூட நல்ல கல்லன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே கேட்டபடினாலே அந்த ஆத்துமா அழிந்து போக கூடாது, அவனும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கே பரதேசிலே இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆக பிரியமானவர்களே, அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில இருந்த நாட்கள்ல நீங்க பைபிளை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வழியில போகிற வருகிற எல்லாரும் இயேசுவை பார்த்து, இவன் தேவனே, இவன் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், நாம் அவரை விசுவாசிப்போம் என்று சொல்லி தலையை குலுக்கிக் கொண்டு அவரை கேலி செய்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இவனையே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை, நம்ம எப்படி இவன் ரட்சிக்கிறான் என்று சொல்லி கூட கேலி செய்து பேசினார்கள். அவர்கள் எல்லாரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்கள் மேல் கூட நானே தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்பி சபைக்கு வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான். ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. 2 பேதுரு 3:9 அதான், ஒருத்தரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மில நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த பொறுமையின் ஆத்மா தாகம் தாங்க இது. ஆகவேதான் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சீக்கிரமாங்க இங்க ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் பாருங்க. அங்கே பிதாவாகிய தேவன் அவரை எப்படியாய் நொறுக்க சித்தமானார் என்று சொல்கிறது. ஐசாயா 53:10. Yet it pleased the Lord to bruise him. He has put him to grief. When you make his soul an offering for sin, he shall see his seed. He shall prolong his days, and the pleasure of the Lord shall prosper in his hand. ஆமென். அல்லேலூயா. இதுக்குதான் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி, முடிந்தது என்று சொல்லி தாகமா இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் இதான். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். நெத்தி நிதானமா படிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி. ஆமென். அந்த 6 மணி நேரமும் நீ சிலுவையில தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நொறுக்க சித்தமாகி
சித்தமாக்கி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சத்தத்தை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில வந்தவங்க தான் நீங்க எல்லாரும், நாம் எல்லோரும். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, அவரால் மீட்கப்பட்டவங்க, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் எல்லோரும். பைபிள் சொல்லுகிறதா நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஜாதி என்று சொல்லி, ராஜரீகரமான கூட்டம், ஆசாரிய கூட்டம் என்றெல்லாம் சொல்லுகிறது இல்லையா பேதுரு புத்தகத்துல. ஆக பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவின் கையினாலே வாய்க்கப்பட்டது. அதான் கடைசி வார்த்தை இங்க சொல்லுகிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகுதான் முடிந்தது என்று சொல்லி அவர் என்ன சொன்னாரா? தாகமா இருக்கிற. அல்லேலூயா. நம்முடைய தாகத்தை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாருங்க. நீங்களும் நானும் தாகம் அடையக்கூடாது என்று சொல்லிதான், நீங்களும் நானும் பசியார இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் இங்க மிக விருப்பத்தோடு சொல்றார். அதே ஏசாயால 2 பேஜ் முன்னால வாங்க, 44 verse 3. அங்க பாருங்க, மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க அங்கே. தாகமா For I will pour water on the thirsty land and streams on the dry ground. I will pour my spirit upon your offspring and my blessings on your descendants. ஆமென். அல்லேலூயா. 44 அதிகாரத்திலே 3வது வசனம் என்ன சொல்லுது? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலும் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் உன் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. சந்ததி யாரே? இப்ப இருக்கிற சந்ததி, நமக்கு நெக்ஸ்ட் வருகிற சந்ததி. சந்தானம் யாரு? அவங்கதான் பேரை பேத்தி பிள்ளைங்களாம். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்ப இதெல்லாம் ஊற்றணும்னா நம்ம ஆண்டவரிடத்தில் எப்படியா வரணுமா? முதல் வார்த்தை என்ன சொல்லுது? தாகம் உள்ளவர்களாய் வரணுமா? அதனால்தான் நம்ம அந்த பாட்டு பாடணும். நம்ம தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அல்லேலூயா. யாரெல்லாம் தாகத்தோடு கூட வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமாரியா பெண் இல்லையா? அந்த சமாரியா பெண் வருகிறாள் என்று சொல்லி அறிந்து இங்க சீடர்களோடு கூட ஆண்டவர் சமாரியா தேசத்துக்கு போறாரு. அப்போ சீடர்களுக்கெல்லாம் சொல்றாரு, சாப்பிடறதுக்கு எதுனா வாங்கி வாங்கப்பா அப்படின்னு. அவங்க எல்லாம் போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த யாக்கோபு வெட்டின அந்த கிணத்தண்டை தண்ணீரை அங்க நிக்கிறார். அப்போ மத்தியான வேளையில சமாரியா பெண் வருகிறாள். ஏன் மத்தியான வேளையில வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அவள் தவறான வாழ்ந்த ஒரு மகள். அவள் 5 புருஷனோடு கூட வாழ்ந்தவள், 6வது புருஷனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். யாரும் நிரந்தரம் கிடையாது. ஆக இவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான், இவருடைய பாவதாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அந்த கிணற்றண்டை உட்கார்ந்து இருக்கிறார். மத்தியான வேளையில வருகிறாங்க. ஏன்னா மத்தியானத்துல நிறைய பேர் பாருங்க, கொழாக்கிட்ட ஆகட்டும் கிணத்துக்கிட்ட ஆகட்டும் யாரும் போக மாட்டாங்க. போனா காலையில போவாங்க, விடியற் காலையில போவாங்க, இல்லைன்னா சாயங்கால வேளையில போவாங்க. அப்போ மத்தியான வேளையில யாரும் இருக்க மாட்டாங்க என்ற எண்ணத்தோடு தான். ஏன்னா காலையில வந்தா எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, சாயங்காலத்துல வந்தா இல்லாதது போலாதெல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி பேச்சை நான் கேட்டு கேட்டு என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் யாருமே இல்லாத நேரமாகிய மத்தியான வேளையில அவர்கள் வந்தார்கள். வந்து அங்க ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? இயேசு என்று தெரியாது. அவர் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறாரு, தாகத்துக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணீரை தா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க நல்ல ஒரு சத்தியத்தை சொல்றாங்க. யூதர்களாகிய நீங்கள் சமாரியரோடு கூட உறவு கொள்ள மாட்டீர்களே. ஏன்னா சமாரியர் என்று சொன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க,
அந்த ஊருக்குள்ள யாரும் போகவும் மாட்டாங்க. ரொம்ப ஷார்ட்கட்டான ஏரியா இருந்தாலும் கூட எருசலேமை சுத்தி அப்படி சுத்தி அவங்க போவாங்க. யாரும் களவுகள் கொள்ள மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது யூதரா இருக்கிற நீர், என்ன ஞானமா பேசுறாங்க பாருங்க, யூதரா இருக்கிற நீர் சமாரிய பெண்ணாகிய அடிமை பெண் எங்களிடத்துல போய் நீ தண்ணீரை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி. இல்லையா? அந்த பெண்ணுக்கு அநேக காரியங்கள் தெரிஞ்சுங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு நல்லா படிச்சிருக்கிற, இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிற, இவ்வளவு நல்லா நீ ஞானமா பேசுற, உன் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியலையே, நல்ல ஒரு பையனை பார்க்கறதுக்கு முடியலையே, நல்ல ஒரு பெண்ணை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே, இன்னைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? இவ்வளவு நல்லா படிச்சிருக்கிறியம்மா, நீ இவ்வளவு நல்லா சம்பளம் வாங்குற, இவ்வளவு நல்லா உங்க குடும்பத்தெல்லாம் நடத்துற, உனக்கு சரியான ஒரு புருஷனை கண்டுபிடிக்க முடியலையே, சரியான ஒரு பொண்ணை உனக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த பெண்ணிடத்துல நீங்க அதிகாரத்தை, இந்த 4 அதிகாரத்துல நீங்க முழுக்க 30 வரைக்கும், நீங்க 32 கடைசி வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் எல்லாத்தையும் நேர்த்தியா சொல்றா. இயேசுவை பார்த்த உடனே யூதன் யாரு, எபிரேயன் யாரு, இல்லையா, வேற ஒருத்தர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் அவரிடத்துல இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் சொல்றாங்க, இந்த கிணறை வெட்டினது யார் தெரியுமா? எங்க முற்பிதாவாகிய யாக்கோபு வெட்டினார் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்துல இங்க இருக்கிற பெரிய மலையை பார்த்தியா? எருசலேமில் இருக்கிற இந்த மலைகள் மேலதான் நாங்கள் தேவனை ஆராதனை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. தேவ அதிகாரத்துல வருது பாருங்க, நாங்க அதாவது தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் இந்த மலையில தான் ஆராதிப்போம். அப்போ கடவுளை எப்படி ஆராதிக்கணும்னு தெரியும், ஒரு மனுஷனை பார்த்தோன்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியும், இந்த கிணறு யார் வெட்டினது என்று சொல்லி தெரியும், நாங்கெல்லாம் சமாரியராக இருக்கிற நாங்கள் எல்லாம் தாழ்ந்த ஜனங்கள் என்று எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சு அந்த மகளுக்கு, சமாரிய பெண்ணுக்கு வாழ தெரியல. இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் படிச்ச நீ, எல்லாத்தையும் சம்பாதிச்சேன்னு ஒரு பையனை சூஸ் பண்றதுக்கு தெரியலையே, ஒரு பொண்ணை சூஸ் பண்றதுக்கு தெரியலையே, இல்லையா? அதனாலதான் ஒரு சிலரை பார்த்தா சொல்லுவாங்க, பிடிச்சாலும் பிடிச்சா புளியம் கொம்பு மாதிரி பிடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? நல்ல ஒரு பையனை பிடிச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர், பையன் வந்து இந்து, பொண்ணு வந்து கிறிஸ்டின், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் பண்ணி கல்யாணம் கட்டிக்கினாங்க. ஏன்னா அவங்க அப்பா கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வசனமா இருந்தார் பையனுடைய அப்பா, அப்புறமா சரியாயிட்டாரு. என்னன்னு பார்த்தா பையனுக்கு 3 வீடு இருக்குது, பொண்ணுக்கு 4 வீடு இருக்குது. பையனும் நல்ல வேலை செய்யறான், பொண்ணும் நல்ல வேலை செய்யறான். பாத்தீங்க? அப்போ எப்படிப்பட்ட கொம்பு பிடிச்சிருக்கிறாங்க? புளியங்கொம்பு பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சாலும் பிடிச்சா உடும்பு பிடி மாதிரி புளியங்கொம்பு பிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிடிக்கிறாங்க காஞ்சி தீஞ்சு போந்தெல்லாம், காஞ்சி தீஞ்சு போந்தெல்லாம். ஆக பிரியமானவர்களே, எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்தையும் அறிந்த இந்த சமாரிய பெண் வாழ தெரியாம போச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கணவனை கூட்டின்னு போ, தாக்கத்துக்கு தட முடியல இல்லையா, கொண்டு வா போ அப்படின்னு. ஆண்டவரே எனக்கு கணவன் இல்லை. ஆண்டவர் சொல்ற உண்மையே சொன்னான், இதுவரைக்கும் உன்னோடு கூட 5 கணவன் இருந்தாங்க, இப்பொழுது இருக்கிறவன் 6வது, அவன் கூட நிரந்தரமானவன் அல்ல, எப்ப விட்டுட்டு ஓடலாம இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் மறு வார்த்தை அவர்களுக்கு சொல்ற ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை என்ன? 13வது வசனம் படிங்க. 13வது வசனம் அங்க சொல்றாரு பாருங்க, அதாவது 4வது அதிகாரத்துல 13வது வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அல்லேலூயா. இதை உணர்ந்து அவள்தான் சொல்லுகிறார், ஆண்டவரே
இனி எனக்கு இந்த பாவ தாகம் வரவே கூடாது, இந்த அநியாய தாகம் வரவே கூடாது, இந்த அக்கிரம தாகம் வரவே கூடாது, இந்த துரோக தாகம் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட தண்ணீரை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய மறைவான வாழ்க்கை எல்லாவற்றையும் சொன்னவுடனே அவள் ஆச்சரியப்பட்டவளாய் இந்த சமாரிய தேசத்திற்கு ஓடி போகிறாள். பிரியமானவர்களே, அந்த அதிகாரம் முழுசும் அதான். ஓடி போய் அங்க எல்லாருக்கும் சொல்றாரு. இது வரைக்கும் யாருமே அவங்க பேச்சை கேட்காதவங்க, அந்த அம்மாவை பின்னிட்டு கூட பார்க்காதவங்க, நேர பார்க்காதவங்க, அந்த அம்மா சொல்றாங்க, தயவுசெய்து எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நான் பார்த்த ஒருவர் இருக்கிறார், என் ரகசியங்களை சொன்னவர் ஒருவர் இருக்கிறார், என் வாழ்க்கையை புட்டு புட்டு வைத்தவர் ஒருவர் இருக்கிறார், ஒருவேளை அவர்தான் மெசியாவா இருக்குமோ என்று சொல்லி தயவுசெய்து எல்லாரும் வந்து பாருங்க என்று சொல்லி இந்த சமாரியா தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் இயேசுவண்டை அழைத்து கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. இதுதான் தாகம் அன்பானவர்களே, ஆத்தும தாகம். இன்னைக்கு நாம எத்தனை பேருக்கு ஆண்டவர் பத்தி சொல்லி இருக்கிறோம், எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இருக்கிறோம், எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறோம். இயேசு உங்களுக்காக பலியானார், இயேசு ஆண்டை வாங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிளை படிங்க, உங்களுக்காக நாங்க பிரேயர் பண்றோம், எங்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் முதல்ல அந்த ஜெப கூடாரத்துக்கு வாங்க, பைபிளை படிங்கன்னு சொல்லி நம்ம எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம். வாழ தெரியாத அந்த மகள், சமாரியா பெண், இந்த ஊரையே கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் நற்செய்தி சொன்னார். அல்லேலூயா. பிறகு சீடர்கள் என்ன பண்றாங்க, சாப்பாடு கொண்டு வர்றாங்க. ஆண்டவரே சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், என் பசி ஆறிவிட்டது. அல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய தாகமா இருக்கிறது, அதுதான் என் பசியா இருக்கிறது. இந்த ஆத்மாக்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்களே, இந்த ஆத்மாவுக்காக தான் நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னேன் என்று சொல்லி ஆண்டவர் மிக அற்புதமாய் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். சங்கீதம் வாங்க சீக்கிரம் 36 அதிகாரம் 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இங்க பாருங்க, இங்க தாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் தாகம் அடையக்கூடாது, இந்த பாவ தாகத்திலே திரியக்கூடாது, அழியக்கூடாது என்று சொல்லிதான் அவர் எல்லா தாகத்தை ஏற்றுக்கொண்டு கசப்பை ஏற்றுக்கொண்டார். சங்கீதம் 36 அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. அங்கே சங்கீதக்காரன் வழியாக இந்த தாகத்தை தீர்க்க ஒரு வழி சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாரு? They are abundantly satisfied with the fullness of your house, and you give them drink from the river of your pleasures. Amen. Hallelujah. உமது ஆலயத்தில் உள்ள உன்னை எங்க கூப்பிடுறாங்க? ஆமா, ஆத்ம தாகத்தோடு கூட உங்களை ஆலயத்துக்கு கூப்பிடுறாங்க, சபைக்கு கூப்பிடுறாங்க, ஜப கூடாரத்துக்கு கூப்பிடுறாங்க, சத்தியத்தின் பக்கமாய் கூப்பிடுறாங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால், பத்தியா ஆலயத்தில் என்ன இருக்குது? சம்பூர்ணம் இருக்குது, ஃபுல்ஃபில் இருக்கிறது. அல்லேலூயா. வேற எங்க போனாலும் கிடையாது, வேற எங்க போனாலும் குறைதான், வேற எங்க போனாலும் அநியாயம் தான், வேற எங்க போனாலும் அக்கிரமம் தான், துரோகம் தான். சபைக்கு வந்தாதான், ஆலயத்துக்கு வந்தாதான், ஆண்டவரை தேடி வரும்போதுதான் அங்க ஃபுல்ஃபில் ஆன பீஸ் ஆஃப் மைண்டோடு கூட நீங்களும் நானும் போக முடியும். அங்கே உம்முடைய சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள். பத்தியா, சாட்டிஸ்பேக்ஷனோடு கூட போவாங்க. எங்க ஆலயத்துல 6 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, அந்த சிலுவை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, அந்த பிரசன்னத்தை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. இதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்கள் உள்ளத்திலே என் உள்ளத்தில் இருந்து ஓடும். நாம் தாகத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் வரும்போது அந்த தாகத்தை தீர்த்து பேரின்ப நதியினாலே உங்களையும் நம்மையும் ஆண்டவர் நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே 42வது சங்கீதம் வாங்க, அப்படியே பக்கத்தில் வாங்க. அங்கே பாருங்க, அங்க மான்களை குறித்து சொல்லிவிட்டு 2வது வசனத்தில் சொல்றார். 42:2 அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் the living God, when can I go and worship in your presence? ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? வானானது நீரோடைகளை வாஞ்சித்து
ரெண்டாவது வசனம் பக்கத்தில் இருக்கும் பாருங்க. அதேதான் என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆமென். நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். ஆண்டவரே, மானானது தண்ணீருக்காக வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மாவும் தேவன் மேல் எப்பொழுதும் வாஞ்சையா இருக்கிறது. பைபிள் படிக்க வாஞ்சை, ஜெபிக்க வாஞ்சை, ஜெப கூடாரங்களுக்கு போகிறதற்கு ஆசை, வாஞ்சையோடு கூட இருக்கணும். உபவாசிக்கிறதற்கு நாம வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேடும் போது நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே சங்கீதத்துல 63 வாங்க, அப்படியே 2 பேஜ் எடுங்க. 63 ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க. அங்கே தாவீது என்ன சொல்றார் பாருங்க, விசேஷமான ஒரு வார்த்தை. Oh God, you are my God, and earnestly I seek you. My soul thirsts for you, my flesh faints for you, as in a dry and weary land where there is no water. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுது? 63:1. தேவனே நீர் என்னுடைய தேவன். பாருங்க என்ன சொல்றாரு, எப்படி சொல்லலாம்? யாருடைய தேவன் அவரு? என்னுடைய தேவன். சொல்லுங்க, யாருடைய தேவன்? சொல்லுங்க, என்னுடைய தேவன், எங்களுடைய தேவன். நீர் என்னுடைய தேவன். என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே ஒவ்வொரு நாளும் உம்மை நான் தேடி ஓடி வருகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையிலே தாகமா இருக்கிறது. உம்மை வாஞ்சையோடு தேடி வருகிறேன் ஆண்டவரே, ஆத்தும தாகத்தோடு வருகிறேன் ஆண்டவரே, விசுவாசத்தோடு வருகிறேன், நம்பிக்கையோடு கூட வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனாலதான் மத்திய 5:6 சொல்லுகிறது இல்லையா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான். தேவன் மேல் தாகமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். இங்க யோவான் 7:37-38 ஜான் 7th சாப்டர்ல பாருங்க, மிக அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. அங்கே அந்த ஜீவ தண்ணீரை குடித்து நமக்கு சொல்லுகிறது, நீங்களும் நானும் எப்படியா இருக்கணும். ஜான் 7th சாப்டர்ல 37-38 சீக்கிரமா படிங்க, ஜெபம் பண்ணலாம். On the last day and most important day of the festival, Jesus stood up and said in a loud voice, "Whatever is thirsty should come to me, and whoever believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water." அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். படிங்க 7 அதிகாரத்துல 37 ஒருத்தர் படிங்க, 38 ஒருத்தர் படிங்க. என்ன சொல்லுது? பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு எல்லாருக்கும் முன்பதாக நின்று சத்தமிட்டு, நல்ல கவனிங்க, சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால், ஒருவன் அல்லது ஒருத்தி தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனிடத்திலே எவனோ அவன் உள்ளத்திலிருந்து, அவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனாவது வசனம் இது? 37-38. ஆமா, 2 படிச்சிட்டீங்களா? வெரி குட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு தாகத்தை தீர்த்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவர்கள் உள்ளத்திலிருந்து ஓடும்படியாய் நல்ல விசுவாசத்தையும் நல்ல நம்பிக்கையும் கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறாராம். அதைத்தான் கடைசி காலத்துல இந்த தாகத்தெல்லாம் தீர்க்கும்படிக்கு பரலோக ராஜ்யத்துல வந்து அடையும் போது
அவர் சொல்லுகிறார், இனி அவர்கள் பசி அடைய மாட்டார்கள், இனி அவர்கள் தாகம் அடைய மாட்டார்கள், இனி உஷ்ணம் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. நித்திய ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியில அவர்கள் நடப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் எல்லாருடைய கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. இந்த தாகத்துக்காக தான் மாணவர்களே வேத வாக்கியங்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தாகமாயிருக்கிறேன் என்று நம்ம எல்லார் மேல் உள்ள அந்த தாகத்தை தீர்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 5வது வார்த்தையாகிய சிலுவையிலிருந்து நீர் பேசின வார்த்தை, தாகத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறோம். எங்களுடைய பாவ தாகத்தை தீர்க்க, அநியாய தாகத்தை தீர்க்க, இனி நாங்கள் அக்கிரம தாகத்தில் வராதபடி ஆண்டவரே, ஆத்தும தாகத்தோடு கூட வளர, மான்களை போல வாஞ்சையோடு உம்மண்டை வர ஆண்டவரே. அப்பா, தாகத்தோடு கூட வந்திருக்கிற ஆண்டவரே. ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்கிறேன். இதோ மண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாகத்தை தீர்க்கிறமைக்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி ஆண்டவரே, கொடாக்கொடி நன்றி. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலமும் தாகம் உண்டாகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த பாவ தாகம், அநியாய தாகம், அக்கிரம தாகம் ஆண்டவரே வராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் நீதி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய், கடைசி நாளிலே திருப்தி அடைகிறவர்களாய், பேரின்ப நதியிலே மூழ்கி நடக்கிறவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சையோடு கூட உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறாங்க. எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற தேங்க்ஸ்கிவிங் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எந்தெந்த நோயாளிகளுக்காக நாங்கள் செபித்தோமோ அவர்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நாங்கள் தாகத்தோடு செபிக்கிறோம், வாஞ்சியோடு செபிக்கிறோம். உடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்கள் மேல் படுவதாக, கை கால்கள்ல நல்ல சுகம் உண்டாவதாக. இதே இடத்திற்கு வந்து அநேக சாட்சிகள் சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. வாழ்க்கை இல்லாத பிள்ளைகளுக்கு, வாழ்க்கை இழந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மறுவாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக கோடி கோடி நன்றி சொல்லுகிறாங்க. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் உமக்கே தருகிறோம். எக்ஸாமுக்காக எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி, எக்ஸாமுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லாரும் நல்ல டிஸ்டன்ஷன் லெவல்ல வரும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. துதி, கன, மகிமை உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருமாய் சத்தமாய் சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழுவதுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கு மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைக்கு என்றைக்கும் நம்முடைய தாகத்தை தீர்த்தி ஆத்தும தாகத்தை தர நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னமா வசனத்தை நம்ம பார்த்தோம்? ஆமா, தாகமா இருக்கிறீர்களா என்று தாகத்தோடு வசனங்களை கேட்டு தாகத்தோடு வந்த ஆண்டவருக்கு கிவ் தேங்க்ஸ் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த நாளில் நம்ம கேட்டோம் மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். நீதி எதுமா? தேவனுடைய வார்த்தைகள், நல்ல காரியங்கள். இந்த நீதியின் மேல் நம்ம பசித்தாகமா இருக்கும் போது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே கடைசி பாடலாக பாடலை 178 ஜீவ தண்ணீரே ஆவியானவரே
வற்றாத நதியாக எங்க மத்தியிலே, எங்க குடும்பத்திலே, எங்க செயல்களிலே நீங்க வாங்க என்று சொல்லி இந்த கடைசி பாடலை நம்ம பாடலாம். எல்லாரும் கை தட்டி தேங்க்யூ, 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 அம்மா நம்மளை கூடாம தேங்க்யூ. அவங்க கை தட்டி பாடு. எஸ், கை தட்டி. நன்றி அப்பா. ஹalleluya. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. சொல்லுங்க. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே. சொல்லுங்க. வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆமென். வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கான அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கனிக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. நாங்க மிதந்து மிதந்து மகிழணும். ஆகவே வறுமையா எங்கள் போதகரே, ஆமென். வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாழும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, ஒரு ஆரோக்கியம். இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. நாங்க செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, நாங்க செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. ஆகவே வறுமையா போதகரே, அமேனப்பா ராஜா. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மத்தியில வாங்க, அவங்க குடும்பத்தில் வாங்க, அப்பா அவங்க செயல்களிலே வாங்க, அவங்க இல்லாமலே வாங்க, தண்ணீரிலே வாங்க, அவங்க நோக்கில வாங்க. ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அல்லேலூயா. ஹalleluya. வாருமையா போதுகிறே என்று சொன்னோமே, அது எதுக்கெல்லாம் வரணும்? நம்ம இல்லத்துல வரணும், உள்ளத்துல வரணும், நம் வியாதியில இருக்கணும், நம்ம சோதனைகள் இருக்கணும், நம்ம இல்லாமைகள் இருக்கணும், போகையில இருக்கணும், வருகையில இருக்கணும். எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஐயா வாருமையா போதுகிறே எங்க இல்லத்துல தங்குங்க என்று கூப்பிடும் போது நிச்சயமா எந்தெந்த கருத்துக்காய் நம்ம தாகத்தோடு இருக்கிறோமோ அந்த தாகத்தை கர்த்தர் தீக்குவார். உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லமா? ஆமென். ஹalleluya. Hallelujah. God bless you all. Be safe. Our Lord Jesus Christ is coming soon.